வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பெஷல், அதாவது வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் சாலட். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு ஹாஃப் வாட்டர்மெலன், அதாவது தர்பூசணி எடுத்திருக்கேன். அதை அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக ஒரு பவுலில் கட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ சில பிள்ளைங்க நான் சொன்னேன் வாட்டர்மெலன் வந்து சாப்பிட மாட்டாங்க, அப்படியே அது ஏதாவது வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. வாட்டர்மெலன் சாப்பிட்டா நல்லது, ஏன்னா இப்போ ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கனால தண்ணி சத்து உடம்புக்கு தேவை. அதனால் வெறும் தண்ணியாக குடிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி பழங்கள் நல்லா சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதனால் இப்போ இந்த வாட்டர்மெலன் சாலட் ஐஸ்கிரீமாக செய்கிறோம் நாங்கள். இப்போ அதுக்கு ஒரு கப்பு வாட்டர்மெலனை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கோம். சீடெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அதில் ஒரு 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம். அதை நட் ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம். நீங்கள் நட் ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம்லாம் நட் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதாரண வெனிலா ஐஸ்கிரீமே வாங்கி அதில் ட்ரை நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது மேலே ஒரு செரி பழம் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த ஐஸ்கிரீமை மட்டும் சாப்பிட மாட்டாங்க, அந்த வாட்டர்மெலனை சேர்த்து அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ அந்த வாட்டர்மெலன் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார போகும், தண்ணி சத்து கிடைக்கும், பிள்ளைங்களுக்கு குளிர்ச்சி நல்லது. இப்போ இதுக்கு மேலே நாங்கள் கலர்டு பால்ஸ் போகிறோம். இது பதிலாக நீங்கள் வந்து ஜெம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிள்ளைங்க எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்க, கலர்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிடுவாங்க ஃப்ரூட்ஸையே. அதிலே நமக்கு இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.